अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। நமோ மகத்பியः நமோ அர்பகேபியः. ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு. இந்த ஒரு பெரிய பாரம்பரியமான இந்த குருகுலத்தில் நான் முதல்ல எங்கள் வாத்தியார்கிட்ட கேட்டதான தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த பெரியவாளுக்கெல்லாம் என்னுடைய முதல்ல நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பகவத்பாதாளினுடையதான சங்கர ஜெயந்தியில் தொடர்ந்து இது வரைக்கும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் அது அம்பாள் அனுகிரகத்தில் கிடச்சின்னு மகனியாளுக்கு எதிரில் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பு. அதுபடி இப்போ தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் அப்படிங்கிறதான ஒரு தலைப்பில் இன்றைக்கி பேச சொல்லியிருக்கார். தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் நம்ம நிறையா கேட்டிருக்கோம், நிறைய டிரான்ஸ்லேஷன்லாம் இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒரு லியூசிட் ஸ்டைலில் தான் இருக்குது அது. அதனால் ரொம்ப சிரமப்பட்டு படிக்கணும் பாஷ்யங்கள் மாதிரின்ற மாதிரி இல்லை. இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடியதான தத்துவங்கள் அவைகளெல்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா வியாக்கியானத்தகா விசேஷ பிரதிபத்திகி ந சந்தேகாத லட்சணம்னு வியாக்கியானங்களை பார்க்கும் பொழுது தான் அவள் என்ன அபிப்பிராயத்தில் அதை பண்ணுறா அப்படிங்கிறது புரியும். அதுக்கு எங்கள் ஆச்சாரியன் ரொம்ப அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்வார். ஏன்னா பெரியவாள்லாம் மேலோட்டமான ஒரு வார்த்தையை சொல்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் அதுக்குள்ளே ஏகப்பட்ட ரத்ன கர்ப்பமான விஷயங்களை சொல்லுவாள். அதுக்கு எங்கள் ஆச்சாரியன் ஒரு தடவை லலிதா சஹஸ்ரநாமத்தில் குமார கணநாதாம்பா அப்படின்னு ஒரு நாமாவளி உண்டு. நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நீங்கள் எல்லா டிரான்ஸ்லேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா குமாரன்னா சுப்பிரமணியர், கணநாதன்னா பிள்ளையார், குமார கணநாதாம்பா இவா ரெண்டு பேருடைய தாயார் அப்படிங்கிற மாதிரியாக பொதுவாக எல்லா இடத்துலையும் விளக்கங்கள் இருக்கும். ஆனால் எங்கள் ஆச்சாரியன் பேசும்போது சொல்லுவார், அதை உபதேசம் பண்ணுறவர் ஹயக்ரீவர், கேட்கிறவர் அகஸ்தியர். அப்போது இந்த நாமாவளி அகஸ்தியருக்கு இதை சொல்கிறாருன்னா அதுதான் அர்த்தமாக இருக்குமா? அப்போ அதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்கணுமே. இப்போ குமார கணநாதாம்பா அப்படிங்கிறதுனுடையதான தாத்பரியம் அம்பாள் முருகனுக்கும் கணபதிக்கும் அம்மான்னு சொல்கிறத ஹயக்ரீவர் சொல்லி அகஸ்தியர் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லையே. அது ஏதோ சாதாரணமாக இருந்தால் பரவாயில்ல. யார் உபதேசம் பண்ணுறா? ஹயக்ரீவர் உபதேசம் பண்ணுறார். சிஷ்யர் யார்? அகஸ்தியர். அப்போ அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கணுமே அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கு விளக்கம் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி பாஸ்கராச்சாரியருடைய வியாக்கியானத்தை சொல்லுவார். மாரகா அப்படின்னா மன்மத விகாரகான்னு அர்த்தம். கூங்கிறது குத்சிதார்த்தத்தில் வரும். கூ மாரகான்னா குத்சிதா மன்மத விகாரகா தேஷாம் கணஹா குமார கணஹா. அதனுடைய நாதகா யாருன்னா எல்லாத்துக்கும் மனசு காரணம். குமார கணநாத தது அம்பயதி தர்ஜயதீதி குமார கணநாதாம்பா. அம்பாளை உபாசிக்கிறவாளுக்கெல்லாம் அந்த ஸ்திரீகள் தொதம்சாகா சகலாகா ஸ்திரீயகான்ற மாதிரி தவறான மன்மத விகாரங்கள் அதில் வராது. அதுதான் தாத்பரியம். அந்த நாமாவளியினுடைய தாத்பரியம் அதுதானே தவிர மேலோட்டமாக பார்த்தேன்னா ஏதோ அம்பாள் சுப்பிரமணியருக்கும் பிள்ளையாருக்கும் அம்மா அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனால் உண்மையாக அவளுடைய தாத்பரியம்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா வியாக்கியானத்தை வாசிக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் அப்படின்னா சாதாரணமாக மேலோட்டமாக தமிழ் மீனிங் எல்லாம் நிறையா இருக்குது, இங்கிலீஷ் மீனிங் நிறையா இருக்குது. ஆனால் அதனுடைய தாத்பரியம் என்ன? வாட் மேட் பகவத்பாதா டு ரைட் திஸ் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பாஷ்யத்துக்கிட்ட போகணும். அந்த பாஷ்யங்களை பார்க்கும்பொழுது தான் அந்த ஸ்தோத்திரத்தினுடைய தாத்பரியம் என்ன, எதற்காக அவர் ஸ்தோத்திரம் எழுதுகிறார் அப்படிங்கிறது தெரியும். அதில் பிரசித்தமான வாக்கியானங்கள் ரெண்டு. ஒன்று ரொம்ப பிரசித்தமானது சுரேஸ்வராச்சாரியாருடையதான மானசோல்லாசம்.
அது பத்திய ரூபமாக இருக்கும். அதாவது செய்யுள் வடிவில் இருக்கும். 365 செய்யுள் இருக்கும் மொத்தமாக. வாத்தியார் சொல்லுவார், ஒரு நாளைக்கு ஒரு வருஷம் ஆகுண்டா வாசிக்கிறதுக்கு அப்படின்னு. முழுசாக அதனுடைய தாத்பரியம் தெரிஞ்சுட்டு மானசோல்லாசம் வாசிக்கணும்னா 365 ஸ்லோகம் ஒரு வருஷம் ஆகும். ஒரு ஸ்லோகம் அதனுடைய தாத்பரியம் தெரிஞ்சுன்னு வாசிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும் அப்படின்வார். அதை விஷுவலைஸ் பண்ணணும், வெறும்னா லிட்ரல் மீனிங் இல்லை. நான் சாஸ்திரங்கள் எல்லாமே சப்தார்த்த ஞானம் போராது, சாப்த போதம் வேணும். சாப்த போதம் இல்லைன்னா சாஸ்திரம் புரியாது. சப்தார்த்த ஞானம் மட்டும் வச்சுண்டு சாஸ்திரத்தை தெரிஞ்சிக்க முடியாது. எல்லாம் நிறையா உதாரணங்கள்லாம் சொல்லியிருக்கோம், பல இடங்கள்ல பார்க்குறோம். டிரான்ஸ்லேஷன் எத்தனை தடவை படித்தேன்னாலும் அதனுடைய அபிப்பிராயம் என்னன்னு தெரியாது. அதுவும் எங்கள் ஆச்சாரியன் வேடிக்கையாக சொல்லுவார், யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சம்யமி எஸ்யாம் ஜாகிரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேகே. இதில் சப்தார்த்த ஞானம் மட்டும் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா நம்ம மாற்று வாசலில் இருக்கக்கூடிய நைட்டு வாட்ச்மேன்றாது அப்படின்னு வரும். அப்போ வெறும் சப்தார்த்த ஞானத்தினால சாஸ்திர ஞானத்தை உணர முடியாது. இப்போ சாப்த போதம் வேணும். சாப்த போதம் வேணும்னா என்ன பண்ணணும்னா வியாக்கியானத்துக்கு தான் போகணும், டிக்ஷனரிக்கு போகக்கூடாது. டிக்ஷனரிக்கு போகணும்னா அதுலேருந்து சாஸ்திர ஞானம் சித்திக்காது. இப்போ ஏன் அதை பண்ணுறார் அப்படிங்கிறதுக்காக அது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கக்கூடியது நமக்கெல்லாம் தெரிஞ்சது. சுரேஸ்வராச்சாரியாளுடையதான மானசோல்லாசம் 365 ஸ்லோகங்கள். அதில் அதற்கு அடுத்தபடியாக உரைநடையில் ஸ்வயம் பிரகாச யதீஸ்வரர் அப்படிங்கிறவர் தத்துவசுதா அப்படிங்கிறதான ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கார். இது ரெண்டும் ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அட்டகத்தினுடையதான வியாக்கியானங்களாக கருதப்பட்டது. சுரேஸ்வராச்சாரியாளுடையதான மானசோல்லாசத்துக்கு ராமதீர்த்தர் அப்படிங்கிறவர் ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கார். அதுலேயும் மானசோல்லாசத்தினுடையதான தாத்பரியத்தை எடுத்து விளக்குறார். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்லோகங்கள் நிறையா நம்ம படிச்சிருக்கோம், நிறைய மீனிங்லாம் தெரிஞ்சுட்டுருக்கோம். அந்த தட்சிணாமூர்த்தி அட்டகத்தினுடையதான அபிப்பிராயம் என்ன, பகவத்பாதாள் எதற்காக அதை அந்த ஸ்தோத்திரத்தை பண்ணினார், அவருடையதான அந்த ஸ்தோத்திரத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத இந்த 2 வியாக்கியாத்தாக்களினுடையதான உபக்கிரம உபசம்ஹாரங்கள். ஏன்னா அது 2 இருந்ததுன்னா தான் நடுவில் இருக்கிறதெல்லாம் உபக்கிரமம் எப்படியோ அது மாதிரி உபசம்ஹாரம் இருக்கும். அது முழுசானா நேரத்தை கருதி 2 வியாக்கியாத்தாக்களினுடையதான உபக்கிரமம் உபசம்ஹாரம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது. அப்போது அந்த தட்சிணாமூர்த்தி அட்டகத்தினுடைய தாத்பரியம் என்ன, உண்மையாக பகவத்பாதாளினுடைய அபிப்பிராயம், அதில் அந்த ஸ்தோத்திரத்தை எழுதினதனுடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத இந்த 2 வியாக்கியாத்தாக்களினுடையதான உபக்கிரம உபசம்ஹாரத்தை வச்சுட்டு அதை பார்க்கலாம் அப்படிங்கிறதாகத்தான் இன்றைக்கி இந்த லெக்சரானது பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு உங்களுடையதான ப்ரெசன்ஸில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு இப்போ அதை என்னங்கிறத பார்க்கலாம். புரோத்யச்சாக மகா வட்டத்ருமதலே யோகாசனஸ்தம் பிரபும் பிரத்யக்தத்வ விபுத்சுபிகி பிரதிதிசம் புரோத்வீக்ஷ்யமானானனம் முத்ராம் தர்க்கமயீம் ததானமமலம் கற்பூரகௌரம் சிவம் கிருத்யந்தக் கலயே ஸ்புரந்தமனிஷம் ஸ்ரீதக்ஷிணாமூர்த்திகம். பகவத்பாதாளினுடையதான கிரந்தங்கள் பாஷ்யங்களாகவும் பிரகரண கிரந்தங்களாகவும் ஸ்தோத்திரங்களாகவும் பலதாக விரிஞ்சிருக்கு. அதில் ஒரு ஸ்தோத்திரம் தட்சிணாமூர்த்தி அட்டகம் அல்லது தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம்னு சொல்லப்பட்டதான 8 10 ஸ்லோகங்கள். அந்த 10 ஸ்லோகங்களினுடையதான வியாக்கியானத்தில் அவர் என்ன அபிப்பிராயப்படுறார் அப்படின்னு கேட்டால், வியாக்கியாத்தாக்கள் எல்லாம் இது ஸ்தோத்திர புஸ்தகம் இல்லை, இது ஒரு பிரகரண கிரந்தம் அப்படின்றார். பிரகரண கிரந்தம் அப்படின்னா ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கும் ஒரு பிரகரண கிரந்தம் சொல்லுவாள். அது அந்த சாஸ்திரத்தினுடையதான அடிப்படை கோட்பாடுகளை எளிமையான முறையில் தெரிந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த புத்தகம். அந்த மாதிரி இருக்கிற புஸ்தகத்துக்கு தான் பிரகரண கிரந்தம்னு சொல்லுவாள். பகவத்பாதாள் நிறைய பிரகரண கிரந்தங்கள் எழுதியிருக்கா. சிலதெல்லாம் ரொம்ப வல்யூமினஸாக இருக்கும், ஒரு சிலதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதுக்கு வியாக்கியானங்கள் பெருசாக இருக்கும். இவரே சுரேஸ்வராச்சாரியாலே பஞ்சீகரண வார்த்தைக்கும் ஒன்று பெருசாக எழுதியிருக்கார், நைஷ்கர்மிய சித்தி எழுதியிருக்கார், பிருகதாரண்யக உபனிஷத் சாந்தோக்கியத்துக்கெல்லாம் பாஷ்யத்துக்கெல்லாம் வார்த்திகம் எழுதியிருக்கார்.
இந்த மாதிரி நமக்கு பார்க்கறதுக்கு பஞ்சீகரணம் பார்த்தேன்னா சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு இவர் சுரேஸ்வராச்சாரியருடைய வார்த்தைக்கும் அவ்வளோ பெருசாக விளக்கமாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு யாராவது ஒரு ஆச்சாரியன் சொல்லிவிடும். அதை வெறும்னா படித்தோம்னா புரியாது. பஞ்சீகரணம்னா என்னென்னா சும்மா நம்ம படத்தை போட்டுடலாம், ஒரு ரவுண்டு போட்டு பாதி பிருத்திவி அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லலாம். ஆனால் அதனுடைய தாற்பயம் என்னன்னு புரியணுன்னா சுரேஸ்வராச்சாரியருடைய பஞ்சீகரண வார்த்திகத்தை வாசித்தா தான் இவ்வளவு விஷயங்கள் அதில் இருக்கான்னு தெரியும். அதை போல் இவர் 5 விதமான புஸ்தகங்கள் எழுதியிருக்கார். இவர் மானசோல்லாசம் எழுதின சுரேஸ்வராச்சாரியால் இந்த விருத்திகளெல்லாம் எழுதியிருக்கார். அதே மாதிரி இவர் ஸ்வயம் பிரகாச யதீஸ்வரர், அவர் தத்துவசுதாங்கிறதான வியாக்கியானத்தை பண்ணிருக்கார். அது ப்ரோஸ் டைப்பில் இருக்குது. அவரும் ஒரு இதுக்கெல்லாம் பாஷ்யம் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது ஒரு விருத்தி ஒன்று பண்ணியிருக்கார். ராமதீர்த்தர் பகவத்பாதாளனுடைய உபதேச சாகஸ்ரீக்கு ஒரு பாஷ்யம் பண்ணியிருக்கார். இப்போ இவாளுடையதான அபிப்பிராயத்தை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். அவள் என்ன சொல்கிறான்னு. அதில் முதல்ல ஸ்வயம் பிரகாச யதீஸ்வரர் அவர் என்ன உபக்கிரமம் என்ன உபசம்ஹாரம் என்னங்கிறத பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறார், இஹ கலு சர்வஜ்ஞா பகவான் பாஷ்யக்காரா லோக அனுகிரகைக பிரயோஜன கிருத சரீர பரிகிரகா. அவள்லாம் சரீரத்தை எடுத்துக்கிறது எதுக்கோசரம் அப்படின்னா இது ஒன்றுத்துக்கு தான், லோகத்தை அனுகிரகம் பண்ணணுங்கிற ஒரே காரணத்தினால. இப்போ நம்ம பார்க்குறோம் இளைய பெரியவாள் எப்பேற்பட்டதான ஒரு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. அவளுடையதான சரீர பரிகிரகத்துக்கான விஷயம் என்ன அப்படின்னா வேற எதுவும் இல்லை, போக்கிய போகாயத்தனம்ங்கிறதெல்லாம் கிடையாது. அவளுக்கு என்னன்னா லோகத்தை அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணம். இககலு சர்வஜ்ஞா பகவான் பாஷ்யக்காரா லோக அனுகிரகைக பிரயோஜன கிருத சரீர பரிகிரகா சகல வேதாந்த துக்தாப்தேகே நியாயமந்தரேண விசார நிர்மத்தனாத் ஆவிர்பூத அத்வைத அமிர்தஸ்ய விந்யாச கலசபூதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். சாஸ்திரங்களையெல்லாம் கடைஞ்சி அதிலிருந்து வந்ததாக இருக்கக்கூடிய அமிர்தத்தை வைக்கக்கூடிய கலசமாக விளங்கக்கூடியது எதுன்னா தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். அப்போ என்னதுன்னா தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரங்கிற வியாஜத்தில் அத்வைத சித்தாந்தமானது அதில் சொல்லப்படுறதுங்கிறத இப்படிப்பட்டதான உதாரணத்தோடு சொல்கிறார். சகல லோக, அது எதுக்கோசரம் அப்படி பண்ணணும் அப்படின்னதுக்கு, சகல லோக அனிஜிகிருக்ஷயா போக்திரு ஜீவ போக்ய ஜகத் போகப்பிரத பரமேஸ்வர மோக்ஷப்பிரத குருணாம் அத்தியந்த அபேத போதகம். இவாளுக்கெல்லாம் எல்லாம் அது அவரே பின்னாடி வியாக்கியானத்தில் மானசோல்லாசகாரர் சொல்கிறார், ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகதா. அப்போ எல்லாம் என்னன்னா பார்க்கறதுக்கு மூணா தெரியறதே தவிர வாஸ்தவமாக ஒன்று தான். அதனால்தான் ஆகமம் கூட பார்த்தேன்னா ஆச்சாரியஸ்து சலசிவகான்னு சொல்லுவாள். உள்ள உட்காண்டிருக்கிறவர் அச்சலசிவகா, ஆச்சாரியஸ்து சலசிவகான்னு. இந்த ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய சலசிவன் யார் அப்படின்னா அவர் தான் சாஸ்திர ரூபகிருத்து அப்படின்னு எழுதுவார். சாஸ்திரம் தான் அந்த மாதிரியான ஒரு ரூபத்தை எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு. சைவாகமங்களில் தீட்சைங்கிறது ரொம்ப வசத்தியான ஒரு கர்மா. அந்த தீட்சையில் என்னன்னா சுவாமியே ஆச்சாரியன் ரூபத்தில் அந்த சிஷ்யனை அனுகிரகம் பண்ணுறதாகத்தான் அங்கே சம்பிரதாயம். அப்போ ஆச்சாரியன்கிறவர் யாருன்னா ஆச்சாரியனுக்கும் சாஸ்திரத்துக்கும் பேதம் கிடையாது. ஆச்சாரியன் யாருன்னா சாஸ்திரத்தினுடையதான ஸ்வரூபம். அப்போது இந்த சாஸ்திர ரூபமாக இருக்க, அதனால தான் என்ன சொல்கிறார், 3-4 பேரையும் சொல்கிறார் பாருங்க. போக்திரு ஜீவ போக்ய ஜகத் போகப்பிரத பரமேஸ்வர மோக்ஷப்பிரத குருணாம் அத்தியந்த அபேத போதகம். அப்போ இதுதான் சாஸ்திர சித்தாந்தம். அதுதானே அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசியாதி வாக்கியங்களுடையதான சித்தாந்தத்தை இங்கே சொல்கிறார். சகிருத் பாட்ட ஸ்ரவண, தொடர்ந்து இந்த பாட்டத்தை கேட்டுட்டே இருக்கிறதுனாலையும் அர்த்தம் மனநாதி மாத்திரேன, அதில் சொல்லப்பட்டதான அர்த்தங்களை தொடர்ந்து சிந்தனை பண்ணுற காரணத்தினாலையும் பரம புருஷார்த்த பிராபகம் ஆரம்பமானஹா. அப்போ இந்த ஸ்லோகத்தை வாசித்தாலே என்னதுன்னா சாஸ்திரங்களெல்லாம் படித்ததாக ஏற்படக்கூடிய ஞான பிராப்தி இதனாலேயே வந்துருங்கிறத இங்கே எழுதுகிறார். தஸ்ய வேதாந்த சாரபூத
நவநீத பிண்டாத்மகத்வேன, அது ஒரு வெண்ண கட்டி மாதிரி சொல்றார். நவநீத பிண்டாத்மகத்வேன ததீய விஷயாதிபிரேவ தத்வத்தா சித்தம். அந்த விஷயங்களை அனுசந்தானம் பண்ற காரணத்தினாலேயே அப்படிப்பட்டதான நிலை அடையிறது. பிரம்மவித் பிரம்மைவ பவதின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அபிப்பிரேத்திய, அந்த ஒரு அபிப்பிராயத்தினால ஆதௌ பிரச்சீத ஸ்கந்த சகல ஜகத் அதிஷ்டானத்வேன பரமேஸ்வரதாம் தரிசையன்னு, முதல்ல இதுக்கெல்லாம் அடிப்படையான ஒரு விஷயம் என்னங்கிறதும் பரமேஸ்வரன்கிறத சொல்லிட்டு, தட்சிணாசாமுகம் பரமேஸ்வரம் மனசா பூஜயதி விஸ்வம் இத்தியாதி ஸ்லோகேன அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ இதுதான் இந்த ஸ்வயம் பிரகாத யதீஸ்வராளுடையதான உபக்கிரமம். இந்த உபக்கிரமத்திலேருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா, ஸ்தோத்திரம்ன்றது அந்த ஒரு பேர் வச்சிருக்காரே தவிர வாஸ்தவமாக அந்த ஸ்தோத்திரத்துக்காக மட்டும் அவர் பண்ணலை. அவருடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டால், சாஸ்திரத்தை எளிமையான முறையில் புரிய வைக்கணுங்கிறது தான் அவருடையது. இதை தான் ராமதீர்த்தர் மானசோல்லாசத்தினுடைய வியாக்கியானத்திலையும் அதை தான் சொல்கிறார். மந்த புத்தி நாம் அப்படின்னார். சில பேருக்கெல்லாம் அந்த புஸ்தகங்களெல்லாம் எப்போ நாம் வாசி எப்போ புரிஞ்சிக்கிறது, அதை சூத்திர பாஷ்யம்லாம் ஆரம்பிக்கும் போது அத்தியாச பாஷ்யம் வாசித்து புரியறதே நமக்கு பெரிய கட்டமாக இருக்குது. ஆரம்பிக்கும் பொழுதே யுஷ்மதஸ்மத் பத்திய கோச்சரையோகோ விஷயினோகோ தம பிரகாசவத் விருத்த சுபாவையோகோ இதரேத்தராத் அனுபவத்தோ சித்தாயாம்னா, ஒன்றுத்துக்கும் முதல்ல சம்ஸ்கிருத ஜானம் வேணும், சாஸ்திர ஜானம் இல்லாத அது ஒன்றும் பண்ண முடியல. அப்போ எத்தனை பேரால் அந்த சூத்திர பாஷ்யத்தை வாசிச்சுட்டு அதனுடைய தாத்பரியத்தை தெரிஞ்சுக்க முடியும்? இன்னும் நம்ம சூத்திரத்துக்கே போகல. இது அத்தியாச பாஷ்யத்தினுடைய முதல் வாக்கியம். இது அத்தியாசத்தினுடையதான பாஷ்யத்துக்கே இது நமக்கு வரலன்னா அப்போ அதனால் என்ன பண்ணார் அவர்? ராமதீர்த்தர் சொல்கிறார், அதையும் பார்க்க போகிறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மந்த புத்திகளுக்கெல்லாம் எளிமையான முறையில் புரிய வைக்கிறதுக்காக இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இதுதான் ஸ்வயம் பிரகாத யதீஸ்வரருடையதான உபக்கிரமம். இதை சொல்லிட்டு தான் விஸ்வம் இத்தின்னு சொல்லி முதல் ஸ்லோகத்தை அதுக்கோசரம் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா. அப்போ இந்த உபக்கிரமம் மாதிரியே உபசம்ஹாரம் வரணும் இல்லையா? அப்போதான சாஸ்திர சித்தம். உபக்கிரமமும் உபசம்ஹாரமும் எப்படி இருக்கும் எல்லா இடத்துலையும் அப்படி தான். இப்போ கூட தீசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷனுக்கும் கன்க்ளூஷன்லேயும் ஒரே மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இன்ட்ரொடக்ஷனில் நம்ம எதுக்காக இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை எடுத்துட்டோம், அதில் நம்ம எவ்வளோ தூரம் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோம், கன்க்ளூஷன். அப்போ உபக்கிரமமும் உபசம்ஹாரம்ங்கிறது தான் சாஸ்திரத்தில் அதனுடைய தெளிவான விளக்கத்தை தருதுன்னு அர்த்தம். அப்போ இவர் உபக்கிரமத்தில் அதை சொல்லிட்டார். இதே அப்ஜெக்டிவ் தான் உபசம்ஹாரத்துலேயும் இருக்கா அப்படின்னா அதுக்கு வியாக்கியானம் பண்ணுறார். இந்த 10வது ஸ்லோகத்தை சொல்கிறார். சர்வாத்மத்மம் இதி ஸ்புட்டீகிருதமிதம் யஸ்மாத் அமுஷ்மின் ஸ்தவே தேனாஸ்ய ஸ்ரவணா ததர்த்த மனநாத் தியானாச்ச சங்கீர்த்தனாத் சர்வாத்மத்வ மகாவிபூதி சகிதம் ஸ்யாத் ஈஸ்வரத்வம் ஸ்வதஹ சித்தேத் தத் புனரஷ்டதா பரிணதம் சைஸ்வர்யம் அவ்யாகதம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன சொன்னாரோ அதனுடையதான ஒரு சினாப்சிஸ் மாதிரி தான் இந்த 10வது ஸ்லோகமும் இருக்குங்கிறத சொல்லி பிரதிபத வியாக்கியானம் பண்ணுறார். இதி உக்த பிரகாரேண அமுஷ்மின் ஸ்தவே அஸ்மின் ஸ்தோத்ரே இதம் இத்தியாதிஷு ஸ்ருதிஷு இதம் சர்வம் யதயமாத்மான்னு பிருகதாரண்யத்தகத்திலேருந்து எடுத்து கோட் பண்ணிட்டு, ஸ்ரூயமானம் சர்வாத்மத்வம் பிரத்யகாத்மனஸ்வரூபத்வம் ஸ்புட்டீகிருதம் ஸ்பட்டீகிருதம் இத்யர்த்தா ஸ்புடமேவ உதிதம் யஸ்மாத் தேன அஸ்ய ஸ்தோத்ரஸ்ய ஸ்ரவணாத். அதனாலேயே இப்போ இதனுடைய அப்ஜெக்டிவ் என்னங்கிறது தெரிஞ்சு போச்சு நமக்கு. இந்த காரணத்தினாலேயே சாதாரணமான ஸ்தோத்திரம் மாதிரி இல்லை இது. இது விஷயத்தை அத்வைத்த தத்துவத்தை விளக்கக்கூடியதான ஒரு விஷயமாக இருக்கிற காரணத்தினால அதை கேட்கறதுனாலேயே ஸ்ரவணாத்து. அதுவும் யார் சொல்லி கேட்கணும்னு சொல்கிறார் பாருங்க, சாஸ்திரம் தெரிஞ்சவா சொல்கிறத கேட்கணுங்கிறார். குருதோ விதிவத்து ஸ்ரவணாத்து. வெறும்னா சாதாரணமாக வாசிச்சுன்னு போகிற மாதிரி இப்போ வாசிக்கிறது இல்லைப்பா. இது ஒரு ஆச்சாரியன் மூலமாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் குருதோ விதிவத்து ஸ்ரவணாது, முறைப்படி. இந்த முறையெல்லாம் எப்படிங்கிறத இதுலேயும் உபனிஷத்துலேயே சொல்கிறது என்னென்னா, அந்த சமிதாத்தியாதைகளோடு போய் ஆச்சாரியனை கேட்டு எனக்கு உபதேசம் பண்ணுவோன்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். அம்பாள் பால் கொடுப்பாளா அப்படின்னதுக்கு ஒரு சொற்பொழிவாளர் ரொம்ப அற்புதமாக சொன்னார். வாஸ்தவம்
ஆனால் அந்த குழந்தை எதுக்கு அழுதுதுங்கிறத சேக்கிழார் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். எதுக்கு அழுது தெரியுமா? அந்த ஞானசம்பந்த சுவாமி குழந்தை வேத நெறி தழைத்து ஓங்க, மிகு சைவத்துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத ஞானசம்பந்தம். அப்போ அந்த குழந்தை எதுக்குடா அழுதுதுன்னா வயிறு பசிக்குதுன்னு அழல, அழுதுன்னா அவ அம்மா வந்திருப்பா. இந்த குழந்தை எதுக்குடா அழுதுதுன்னா வேத நெறி தழைத்து ஓங்கணும்னு அழுதுதான். வேத நெறி தழைத்து ஓங்க, மிகு சைவத்துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய புனித வாய் மலர்ந்தெழுத. புனித வாய்னு ஏண்டா பேர் வச்சான்னா எப்பேற்பட்ட பாக்கியம், யாருக்கும் கிடைக்காத பாக்கியமாச்சே. அதனால புனித வாய் மலர். ஏன்னா அவர்கிட்டேருந்து 3 திருமுறைகள் வெளியில் வரப்போகுது. தோடுடைய செவியன்னு ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த மாதிரி ஒரு குழந்தை அழுதுதுன்னா ஞானப்பாலுக்கோசரம் அம்பாள் வருவா. மற்ற குழந்தை எல்லாம் அதுக்கோசரம் அழலையே. எந்த குழந்தை அதுக்கு அழறதோ அதுக்கு வருவா அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி வரும். இப்போ மந்த புத்தியாக இருந்தாலும் ஜிக்யாசு தத்துவ தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு விசாரிக்கும் பொழுது மந்தமதின்னு தத்துவ ஜிக்யாசுன்னு அனுகிரகீதும், கவலைப்படாதையும் உங்களுக்கும் நாங்கள் ஒரு ஸ்லோகம் தயார் பண்ணித்தரேன்னு பகவத்பாதாள் பரம காருணிகராக இருந்துட்டு பண்ணாராம். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திர வியாஜேன, நீ கவலைப்படாதப்பா, உனக்கு புரிகிற மாதிரி ஸ்தோத்திரமா சின்ன விஷயமா புரிகிற மாதிரி சொல்கிறேன். சமஸ்த வேதாந்த ரகசியம் ஆவிஷ்சகார தசபிகி பத்ய பஞ்சை. 10 ஸ்லோகத்தில் வேதாந்தத்தினுடைய சாரத்தை அப்படியே புழிஞ்சு கையில் கொடுத்துட்டாராம். எந்த வியாஜத்தில்னார்? தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம்ங்கிற வியாஜத்தில் கொடுத்தாருன்னு மானசோல்லாசத்துக்கு வியாக்கியானம் பண்ண ராமதீர்த்தர் சொல்கிறார். அப்புறம் மானசோல்லாசத்திலே என்ன பண்ணார்னா, தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம்ங்கிறது சிஷ்யன் 6 கேள்வி கேட்குறான், அந்த 6 கேள்விக்கான பதில் தான் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம்னு மானசோல்லாசம் வியாக்கியானம். என்ன 6 கேள்வி அப்படின்னா, அஸ்தித்வ பிரகாசத்வே கஸ்மின் பிரதிஷ்டித்தே, இருக்குன்னு சொல்றேள், பிரகாசிக்கிறது தெரியறதுன்னு, இருக்கிறதும் தெரியறதும் எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறான். இருக்குன்னா எங்க இருக்கு அப்படின்னா, இது என்ன சார் இது இருக்குன்னு சொன்னால் இதுக்கு போய் என்ன எங்கே இருக்குன்னு கேட்டால் என்ன கேள்வி இதுவாக இருக்கே அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக அதுக்கு எங்கள் ஆச்சாரியன் ஒரு அங்கே வாத்தில் ஒரு படம் மாட்டியிருக்கோம், ராமர் பட்டாபிஷேகம் படம். அது சொன்னார், இந்த படத்தை பாருடா, இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கேட்டார். ராமர் இருக்கார், சீதை இருக்கா, பரத சத்ருக்னாதிகள் இருக்கா அப்படின்னா, இது எல்லாம் இருக்குன்றது இருக்கே அது ஒரு இருக்குல இருக்குடான்னார். இது எதில் இருக்குது அப்படின்னா கேலண்டர் இருக்குது. அப்போ அந்த இருக்குங்கிறது ராமருங்கிற ஒரு தனி பிம்பத்தில் இருக்கா அல்லது அது முழுசாக இருக்கக்கூடியதான படத்தில் இருக்கான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? அதை தான் இப்போ அவன் கேட்குறான். சிஷ்யனுடைய கேள்வி என்னன்னா, அஸ்தி இருக்குன்னு சொல்கிறேள், பிரகாசிக்கிறதுன்னு சொல்கிறேள், இந்த இருக்கிறதும் பிரகாசிக்கிறதும் தனித்தனி என்டிட்டியில் இருக்கா, இது எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒன்றுத்தில் இருக்கான்னு கேட்குறான் அவன். அதுதான் அவனுடைய மெயின் கொஸ்டின். அப்போது அஸ்தித்வ பிரகாசத்வே கஸ்மின் பிரதிஷ்டித்தே, எதில் இருக்கு? ரெண்டாவது, ஈஸ்வரத்வ ஜீவத்வ சர்வாத்மத்வானி கீதிருஷானி, இதெல்லாம் என்ன? ஈஸ்வரத்துவம்னா என்ன, ஜீவத்துவம்னா என்ன, அதுக்கப்புறம் சர்வாத்மத்துவம்னா என்ன அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. மூணாவது, தத்துவஞானம் கதம், நான் தத்துவஞானத்தை தெரிஞ்சுக்கணும்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? கதம். தத் சாதனம் கிம், அதுக்கு வழிகாட்டி எது, அது எதன் வாயிலாக தெரிஞ்சுக்கலாம்? தத் பலம் கிம், அதுலேருந்து எனக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது? ஜீவ ஈஸ்வர யோக ஐக்கியத்துவம் கதம். இதுதான் கடைசியில் முடிக்கிறார். இந்த மாதிரி 6 கேள்வி கேட்குறார். இதுதான் கடைசியில் முடியும் போது அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறோம் பாருங்க, அதான ஜீவைஸ்வர ஐக்கியத்துவம், அது எப்படி அப்படின்னு கேட்குறார். இது ஷட்பிகி பிரஷ்னைகி ஸ்தோத்திர அவதரணம். இந்த 6 கேள்வி சிஷ்யன் கேட்குறான். இந்த கேள்விகளுக்கு பதிலாகத்தான் ஸ்தோத்திரங்கள் அமையிறது. ஸ்தோத்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார் பகவத்பாதாள். இப்போ இதுலேருந்து கிளியராக இருக்கு பாருங்க. என்னன்னா, ஸ்தோத்திரங்கிற வியாஜத்தில்
சாஸ்திரத்தினுடையதான அடிப்படை விஷயங்களை விளக்கிறது தான் பகவத்பாதாளுடைய அபிப்பிராயம் அப்படிங்கிறத இங்கே தெளிவாக சொல்கிறார். அதையே சொல்கிறாருங்க, ஏஷாம் பிரஷ்னானாம் உத்தரம் வக்தும் ஸ்தோத்திரம் உத்தாபயதி சிஷ்யம் பிரதீத்தம் பிருச்சந்தம் வக்தும் ஆரபத்தே குருன்னு மானசோல்லாசத்தில் முதல் செக்ஷனில் சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்கறதாக அதை சொல்லி அவதாரிக்கையில் சொல்லி அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக அமைஞ்சது தான் இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் அப்படின்னு உபக்கிரமம். உபசம்ஹாரம் என்னன்னா, ஆத்மலாபோ லாபாத் பரோலாபகோ நாஸ்தீதி முனையோ விதுகு தல் லாபார்த்தம் கவிஸ்தௌதி சுவாத்மானம் பரமேஸ்வரம். கவியானவர், அதாவது பகவத்பாதாள் இந்த ஸ்லோகத்தை எதுக்கு சொல்றாருன்னா, ஆத்மலாபாத் பரோ லாபா நாஸ்தி, ஆத்மலாபத்தை தவிர உயர்ந்ததான ஒரு லாபம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு முனிவர்களெல்லாம் சொல்றாருன்னா. யார் சொல்றாருன்னா, ஆபஸ்தம்ப கிரகிய சூத்திரத்தை சொல்றார். ஆத்மலாபாத் பரோ நாஸ்தின்னு ஆபஸ்தம்பர் தன்னுடையதான கிரகிய சூத்திரங்களில் சொல்றாரு. எல்லா கிரியைகளும் பண்ணினாலும் ஆத்மலாபம்தான் முக்கியமான ஒரு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா அதுதான் சம்ஸ்காரத்தினால ஏற்படக்கூடியது. மந்திரங்களுக்கெல்லாம் பலன் அதுதான் சித்தசுத்தியை ஏற்படுத்தக்கூடியதுன்னு சம்ஸ்காரங்களை சொல்வார். காளிதாசனும் அதான் சொல்கிறார், சோகம் ஆஜன்ம சுத்தானாம். இந்த திலீபனுடைய இதை சொல்லும்போது சொல்லுவார், சோகம் ஆஜன்ம சுத்தானாம். இந்த ஆஜன்ம சுத்தானாம்க்கு வியாக்கியானம் பண்ணும்போது சொல்கிறார் என்னன்னா, ஜாதகர்மாதி கர்ம விசேஷைகி பரிசுத்தாத்மனாம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறார். வாத்தியார் வெடிக்க சொல்லும்போது இதுதான் சிந்தால் சோப் போட்டு குளிக்கிறதுன்னு நினச்சிக்காதீங்கடா அப்படின்வார். என்ன அப்படின்னா, ஜாதகர்மாதி சம்ஸ்கார விசேஷைகி பரிசுத்தானாம். அந்த ஜாதகர்மாதிகளால் என்ன ஆகுதுன்னா ஆத்ம சுத்தியானது ஏற்படுறது அதிலிருந்து அப்படின்னு. இவைகளுக்கெல்லாம் சித்த சுத்தியும் ஆத்ம சுத்தியும் தான் காரணம் அப்படின்றத அதில் விளக்கிறார். ஆத்மலாபாத் பராலோபோ நாஸ்தீதி முனையோ விதுவு தல்லாபார்த்தம். அப்போது இந்த ஸ்தோத்திரத்தினுடைய முக்கிய பிரயோஜனம் என்னன்னா ஆத்மலாபம் அப்படிங்கிறத கவிஸ்தௌதி ஸ்வாத்மானம் பரமேஸ்வரம்னு போடுறார் பாருங்க. ஸ்வாத்மானம் பரமேஸ்வரம் அப்படின்னா தன்னுடைய ஆத்மாவும் பரமேஸ்வரனும் வேற இல்லைங்கிறத சாமான அதிகரண்யத்தில் சொல்றாருங்க. ஸ்வாத்மானம் பரமேஸ்வரம். அஸ்ய ஸ்தோத்திரஸ்ய வேதாந்த பிரகரண ரூபத்வாத்து, ராமதீர்த்தனுடைய வியாக்கியானம், தஸ்யத சாஸ்திரைக தேச சம்பத்தத்வாதிதி லக்ஷணத்வாத் தத் தர்சனாய சாஸ்திரிய விஷய பிரயோஜனே தாவதாக ஆத்மலாப பரோ நாஸ்தீதி. அப்போது சாஸ்திரம்னு சொன்னால் அதுக்கு ஒரு விஷயம் வேணும், ஒரு பிரயோஜனம் வேணும். பிரயோஜனம் என்னன்னா ஆத்மலாபம், விஷயம் என்னன்னா ஆத்ம சாட்சா்காரம், இல்லைன்னா ஆத்ம ஞானமானது தான் அதுக்கு விஷயமாக இருக்கு. ஆத்மா பிரத்யக்தமாக சர்வசாட்சி தஸ்ய லாபா பராகர்த்த சம்பேதனேன உத்ருத்திய பிரம்மரூபேண அவகதிகி. அதாவது இப்போ என்ன ஆயிருக்குன்னா, இந்த அத்தியாசத்தினால நம்ம பெசரின்னு இருக்கோம். ஜீவாத்மாவை பரமாத்மாவை காட்டிலும் வேறப்பட்டதாகவும், இதை கிஞ்சிக்யன் அவர் சர்வஜன் அப்படிங்கிறதான ஒரு பேதத்தில் நாம் இருக்கோம். அதுலேருந்து வெளியில் அந்த தல்லாபாத்து அந்த சாமானாதிகரண்யத்தினுடைய தன்மையை உணர்ந்து அந்யவா உத்கிருஷ்டவா லாபா நாஸ்தீதி, இதை விட உயர்ந்ததான ஒரு லாபமானது உலகத்தில் இருக்க முடியாதுங்கிறதையே பெரியவாள்லாம் சொன்னதையும், முனையா ஆபஸ்தம்பாதயா விதுகு ஆத்மலாபான்ன பரம் வித்யதே இத்தியாதிபிகி ஸ்மிருதிவச்சனை உக்தவந்தா இத்யர்த்தா. அத்தः நிரஸ்த அஜ்ஞான தத் காரியஸ்ய பிரபஞ்ச பிரம்மனா பிரம்மாத்மனாவஸ்தானம் பிரயோஜனம். பிரம்மாத்மன அவஸ்தானம் பிரயோஜனம்னு சாமானாதிகரண்யத்தில் தன்னுடைய ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று அப்படிங்கிறது. எப்படின்னா பிரம்மவேத பிரம்மைவ பவதி அப்படின்னு முண்டகத்தினுடையதான வாக்கியத்தை பிரமாணமாக எடுத்து சொல்லி இத்தியாதி சாஸ்திர பிரசித்தம் யுக்தம் இதானீம் விஷயமாக தல் லாபார்த்தம் இது ஸ்வாத்மானம் பரமேஸ்வரம் இது சாமானாதிகரண்யாத் தத்து தொம் பதார்த்தைக்கியம் சாஸ்திர விஷயா இது தரிசயதி அப்படின்னு ஸ்வாத்மானம் பரமேஸ்வரம்ங்கிறதான ரெண்டு வார்த்தையை சொல்லி ஸ்வாத்மானம் அப்படிங்கிறது இந்த தத் தொம் சப்தமாகவும் பரமேஸ்வரம்ங்கிறத தற்சப்தத்தினுடையதான விளக்கமாகவும் சொல்லி அதனுடைய சாமானாதிகரண்யந்தான் சாஸ்திரத்தினுடைய விஷயம் அப்படிங்கிறத சொல்லி விஷயத்தையும் பிரயோஜனத்தையும் சொன்னார்.
அதில் முடிக்கும் போது சொல்கிறார் மனசொல்ல சகாரர், பரிச்சின்னம் அகம்பாவம் பரித்தியஜ்ய ஆனுஷங்கிகம் பூர்ணாகம்பாவ லாபா அஸ்ய ஸ்தோத்திரஸ்ய பலமுச்சதே. இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டால் ஆத்மலாபம். எப்படிப்பட்ட ஆத்மா? பரிச்சின்ன அகம்பாவம் பரித்தியஜ்ய. பரிச்சின்ன அகம்பாவம்னா தனித்தனியாக வேறுபட்டதாக இருக்கக்கூடிய இது நான் இது நான் இது நான் சொல்லக்கூடியது. இப்படிப்பட்டதானதை பரிச்சித்ய. அது எப்படிப்பட்டது? ஆனுஷங்கிகம். பூர்ண அகம்பாவ லாபா. அகம் பிரம்மாஸ்மிங்கிறதான பூர்ணாகம்பாவம் ஆனது அஸ்ய ஸ்தோத்திரஸ்ய பலமுச்சதே அப்படின்னு சுரேஸ்வராச்சாரியால் அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதே மாதிரியாக அந்த 10வது ஸ்லோகத்தில் சொல்லி முடிக்கும்பொழுது சர்வாத்மத்வம் இதி ஸ்புட்டீகிருதமிதம் யஸ்மாத் அமுஷ்மின் ஸ்தவேன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஸ்வயம் பிரகாச சுவாமியினுடையதான வியாக்கியானத்தில். அதுக்கு இவர் மானசோல்லாசகாரருடைய வியாக்கியானம் யஸ்மாத் அமுஷ்மின் ஸ்தவே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்ரே இது உக்த பிரகாரேண சர்வாத்மத்வம் இதம் பிரத்யக்ஷம் ஸ்புட்டீகிருதம். இந்த ஸ்தோத்திரத்தை முழுசாக வாசித்து அதனுடையதான தாத்பரியத்தை தெரிஞ்சிட்டோம்னா இது வேதாந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்தோத்திரங்கிற வியாஜத்தில் வேதாந்த சாஸ்திரத்தினுடையதான அடிப்படை கோட்பாடுகளை விளக்குற மாதிரி இருக்குங்கிறது கிளியராக தெரியறது அப்படின்னார் 10வது ஸ்லோகத்தில். சர்வாத்மத்வம் இதம் பிரத்யக்ஷம் ஸ்புட்டீகிருதம் தேன அனேனைவ காரணேன. அப்படின்னா என்னன்னா, இதெல்லாம் சொன்னது பூரா வெறும் ஸ்தோத்திரம்னு நினச்சிக்காதீங்கோ, இது சாஸ்திர விஷயம். இது அதனாலேயே அனேனைவ காரணேன அஸ்ய ஸ்தோத்திரஸ்ய ஸ்ரவணாத்து. வெறும்ன ஸ்தோத்திரம் மட்டும் இருந்ததுன்னா இப்படிப்பட்ட பலன் வருமானு சொல்ல முடியாது. இது சாஸ்திர ஞானத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடியதான புஸ்தகமாக இருக்கிறதுனால அஸ்ய ஸ்தோத்திரஸ்ய ஸ்ரவணாத்து குரோஹோ அர்த்தத்தோ அவகமாத்து. வெறும்ன புஸ்தகத்தை பார்த்து படிக்கிறது இல்லை, ஆச்சாரியனுடையதான அனுகிரகத்தோடு அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுன்னு வாசிக்கிறதுனால தியானாத்து ஸ்ருத அர்த்த ஆகார விற்பி நைரந்தரிய கரணாத்து. அதான் சொன்ன ஸ்நேகதாராவத்து. அது எப்படி இருக்கணும்னா நிரந்தரமாக இருக்கணும், அந்த தொடர்ச்சியாக இருக்கணும். இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லும்போது சொல்லுவார், நமக்கு வேதாந்த ஞானம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் ரொம்ப அழகாக சொல்லுவார். ஒரு தம்பதிகள் அவள் 2 பேரும் வேலைக்கு போகிறவா, இந்த குழந்தைய பார்த்துக்கணும். அதுக்கோசரம் அவள் யாரோ ஒரு தாதியரை நியமிப்பா. அந்த அம்மா ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணக்கூடியவான்னு வச்சுக்கணும். நாம்ளா ஒரு பாரதியார் சொன்ன மாதிரி வேலையை அதிகம் வைத்தாலோ வீட்டிலேயே தங்கிடுவார். ஏனடா வேலைக்கு வரவில்லை என்றால் பாட்டி செத்து 12ஆம் நாள் என்பார், பானை தேலிருந்து பல்லால் கடை. அந்த மாதிரி வேலைக்காரா இல்லை, நல்ல வேலைக்காரான்னு வச்சுக்கணும். நம்ம அந்த சொன்னபடி செய்கிறவா. அப்படிப்பட்ட ஒரு தாதியரை நியமிக்கும் பொழுது அவள் என்ன பண்ணுவான்னா இந்த குழந்தைய ரொம்ப ஸ்ரத்தையாக கவனிச்சுப்பா. அதில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது. ஆனால் அந்த அம்மாவுடைய சிந்தனை அவள் குழந்தை பேரில் இருந்துகிட்டே இருக்கும். அவள் குழந்தை சாப்பிட்டுதோ இல்லையோ, அதை வந்திருப்பாளோ, அவர் போய் அழைச்சின்னு வந்துட்டு இருப்பாரோ இல்லையோ, அந்த குழந்தைக்கு சாதம், இந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நாம் எந்த காரியம் பண்ணினாலும் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு சிந்தனை எப்படி ஒரு தாதியருக்கு. அதே சமயத்தில் அவள் இந்த வேலைகளெல்லாம் செய்வோம் கரெக்டாக. நாமளும் அதே மாதிரி நமக்கு கொடுத்த வேலைகளை நமக்கெல்லாம் பல போஸ்டிங் கொடுத்துருக்காளே இந்த லோகத்தில் இன்னென்ன இருக்குது என்னென்னு ஏதோ நாமன் கிளேச்சர்லாம் கொடுத்து நாமக்கு ரூபம் வியாக்கரவாணி அப்படின்னு அதெல்லாம் கொடுத்துருக்காளோ இல்லையா, அந்தந்த வேலைகளை சரியாக செய்யணும். அதே சமயத்தில் நம்மளுடைய சிந்தனை என்னன்னா, இது என்னுடையது இல்லை, இது என்னுடைய சப்ஜெக்ட் இல்லை, இது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தவிர இது என்னது இல்லை. இப்போ அந்த பொண்ணு அப்படி தான் நினைப்போம். அந்த தாதி என்ன நினைப்பா, இந்த பொருள்களெல்லாம் இருக்கும், இந்த பொருள்லாம் அவளுது இல்லை, அந்த பொருளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவகிட்ட இருக்குமே தவிர இந்த பொருள் அவளுது இல்லைங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படி தெரியும்னா, அவள் என்னைக்காவது ஒரு நாள் அவள் குழந்தைய அழிச்சின்னு வந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை எதையாவது அதெல்லாம் தொடாத அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன அர்த்தம்னா, அதெல்லாம் அவளுது இல்லைங்கிறதான சிந்தனை அவளுக்கு எப்போ இருந்துகிட்டே இருக்கு பாருங்க. அதே சமயத்தில் அவள் எல்லாத்தையும் பயன்படுத்துவோம். அந்த மாதிரி நாம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரோலை கம்ப்ளீட்டாக நம்ம எந்த விதமான குறையும் இல்லாமல் பண்ணி, ஆனால் சிந்தனை பூரா எங்கே இருக்கணும்னா அகம் பிரம்மாஸ்மி. எப்படி அந்த தாதியருக்கு தன்னுடைய குழந்தை பேரில் இந்த சிந்தனையானது இருக்கோ,
அதை போல் நாம் இது இல்லை, நாம் வேற ஒரு பர்பஸில் இருக்கோம் இங்கே அப்படிங்கிற எண்ணம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். அதனால்தான் நைரந்தர்ய கரணாத்துன்னு போட்டார். அதில் எந்த கேப்பும் வரக்கூடாது. அப்படி பிரகாரேண தேன அஸ்ய ஸ்ரவணாத் அர்த்தத்தோ அவகமாத் தது அர்த்த மனநாத் யதாஸ்ருதம் ததா அர்த்தஸ்ய யுக்தியா வியவஸ்தாபனாத். வெறும்னு கேட்கறது மட்டும் இல்லை, இது மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பெரியவா சொல்லியிருக்கா அப்படிங்கிற ஸ்ரத்த முதல்ல வேணும். ஏன்னா சாஸ்திரத்தில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஸ்ரத்த. அதனால தான் உபனிஷத்து, கட்டோபனிஷத்து நச்சிகேத சொல்லும்போது சொல்கிறது ஸ்ரத்தா ஆவிவேஷ. ஸ்ரத்த வந்ததுனால தான் அவன் கேட்டான் கேள்வி, ஏன்பா இதெல்லாம் யாருக்கு என்ன கொடுக்க போகிறேன்னு கேட்டான் இல்லையா? ஏன்னா அவர் கொடுக்கறதெல்லாம் சரியில்லைன்னு தெரிஞ்சது இருக்குது. ஜக்த திருநாகா துக்ததோகா நிரிந்திரியாகா அப்படின்னு அதை பார்த்த உடனே அவனுக்கு அந்த ஸ்ரத்த இருந்த காரணத்தினால தான் கேட்டான், என்னை யாரு கொடுக்க போகிறேன், நானும் உன்னுடைய பிலாங்கிங் தானே, என்னை யாரு கொடுக்க போகிறேன்னு. அப்போது சாஸ்திரத்தில் ஸ்ரத்தைங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்ரத்த இருந்ததுன்னா தான் அதனுடைய தன்மை என்னங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதில் அப்படி வியவஸ்தாபனாத் யுக்தியா வியவஸ்தாபனாத், அதுக்கப்புறம் சிந்தனை பண்ணி பார்க்கணும். அதுக்கு எங்கள் ஆச்சாரியன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வேபியோ ஸ்வபதிபியஸ்சவோ நமஹான்னு இருக்கும். குதிரையாகவும் இருந்துட்டு குதிரையினுடைய தலைவனாகவும் எப்படி இருக்கிறது, அதுக்கு எங்கள் ஆச்சாரியன் ஒரு ரொம்ப அற்புதமான எக்ஸாம்பிள் சொல்லுவார். நீங்கள்லாம் இந்த பொய்க்கால் குதிரை பார்த்துருக்கேளாடான்னு. பொய்க்கால் குதிரை பார்த்துருக்கேளா அப்படின்னு. அவன் பார்த்துருக்கோம். அங்கே பார்த்த எல்லாம் குதிரையும் குதிரைக்கு மேலே உட்காந்துருக்கிறவனும் ரெண்டு பேரும் வேற இல்லை, ஒன்னே தான். அப்போ இந்த மாதிரி யுக்தினால அது சாஸ்திரத்தில் புரிஞ்சுக்கணும். நம்ம அதுக்கோசம் சொன்னது. இது மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னா இருக்கும் அந்த யுக்தினால. அது ஏன்னா அது நம்ம முதல்ல அந்த ஸ்ரத்த வரணும். நம்ம சாஸ்திரம் நான் வாத்தியார் சொல்லுவார்னு சொன்ன பாருங்க, இல்லாததையோ தெரியாததையோ புரியாததையோ நம்ம சாஸ்திரம் சொல்லாது, புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு தான் பெரியவாளுடையதான சாஸ்திரங்கள், அந்த வியாக்கியானங்கள் எல்லாம். அப்படி யுக்தி வியவஸ்தாபனாத் தியானாத் ஸ்ருத அர்த்த ஆகார விருத்தி நைரந்தர்ய கரணாச்ச. அடுத்தது சங்கீர்த்தனாத். இங்கே தான் அவர் யதீஸ்வரர் என்ன பண்ணார்னா சங்கீர்த்தனாத்துங்கிற சப்தத்துக்கு சம்யக்கு பரேபியா கதனாத்துன்னு சொன்னார். இவர் ஒன்றும் வேண்டாம், நீ ஸ்லோகத்தை சொல்லு போறோன்றார். யாரு? சுரேஸ்வராச்சாரியால். சங்கீர்த்தனாத் கேவலம் ஸ்தோத்திர சங்கீர்த்தன மாத்திராதபி இத்தியர்த்தகான்னு போட்டார். நீ முதல்ல அதில் தெரிஞ்சுண்டு அந்த ஸ்தோத்திரத்தை ஸ்ரத்தையோடு செய்யு போகிறோம் அப்படின்னு விட்டார் அவர். சர்வாத்மத்வ மகாவிபூதி சகிதம், சர்வாத்ம லக்ஷணாயா மகாவிபூதி தயா சகிதம், அதோடு சேர்ந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மகாவிபூதிங்கிறது தான் முக்கிய பிரயோஜனம். அதோடு சேர்ந்து என்ன வருதுன்னா ஈஸ்வரத்துவம் நிருபமிதம் நிரதிசயம் ஈஸ்வரத்துவம் சாத்து. அதுவும் சாதாரண ஈஸ்வரத்துவம் இல்லை, இது மிக உயர்ந்ததாக இருக்கக்கூடிய நிருபமித்தம். அதுக்கு கம்பேர் பண்ணுற மாதிரி லோகத்தில் எதுவும் கிடையாது. நிரதிசயம், அப்படிப்பட்டதான ஈஸ்வரத்துவம் சாத்து அப்படின்னார். எப்படி? அதுக்கு ஏதாவது நான் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பே பண்ணணுமா அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்வதஹா தானாக சேருண்டாப்பா, நீ ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ இந்த மகாவிபூதி உனக்கு சித்தி ஆனாலே என்ன பண்ணுன்னா ஈஸ்வரத்துவம் தானாக நீ வாண்டான்னாலும் வருன்னார். ஸ்வதஹா ஸ்வபாவதா சித்தம் ந பிரயத்ன சாத்தியம். யத் புனः பிரசித்தம் அஷ்டதா பரிணதம் அனிமாத்ய ஐஸ்வர்யம் தச்ச சித்தேத்து ஆனுஷங்கிகாதேவ. நீங்கள் எதை சொல்கிறேன் ஈஸ்வரத்துவம்னா இதெல்லாம் ஏதோ பெருசாக சொல்லின்னு இருக்காரு பாருங்க, அனிமா கரிமா இத்தியாதிகளெல்லாம். அதுதான் இருக்கிறதுலே பெரிய சித்தியாகலாம் சொல்லின்னு இருக்காளே. அதெல்லாம் கிடைக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் எந்த எத்தனமும் இல்லாமல் தானாக கிடைச்சிடும். அதுக்காக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எதுவும் தேவையில்லை அப்படின்னார். உடனே நமக்கெல்லாம் சந்தேகம் வரும், அது எப்படி முக்கிய பிரயோஜனம் ஆனுஷங்கிக பிரயோஜனம் இதெல்லாம் நடக்குமா? ஏதோ ஒரு காரியத்துக்கோசரம் தானே நம்ம பண்ண முடியும். ஏதோ ஒரு வேலை செய்கிறோன்னா அதுக்கு ஒரு பிரயோஜனம் தானே இருக்க முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சுரேஸ்வராச்சாரியால் சொல்கிறார், இல்லைப்பா முக்கிய பிரயோஜனமும் வரும் ஆனுஷங்கிக பிரயோஜனமும் உண்டு அப்படின்னார். அதுக்கு ரொம்ப எக்ஸாம்பிள் அழகாக கொடுக்குறார் பாருங்க. பாக்கே பிரவர்த்தமானஸ்ய சீதாதி பரிகாரவத்து
பிராசங்கிகாச்ச சித்தியந்தி ஸ்தோத்ரேன அனேன சர்வதா. சமையல் பண்ணுறா விடிகாலம், அது இன்னமும் ஞாபகம் இருக்கு. முதல்ல இந்த ஃப்ரண்ட்டில் நான் உட்காண்டிருப்பேன். வாத்தியார் வந்து இந்த பாடம் எடுக்கும்போது, நாங்கள்லாம் சிவாச்சாரியார் குடும்பம், அதனால் இவா மார்கழி மாதத்தில் இவா கோயில் போயிடுவாடா, ஆற்றுல இருக்கிறவா பொங்கல் போட்டாகணும். அதுக்கோசரம் என்னன்னா, இவா அடுப்பில் குச்சி வச்சு எரிய விடும்பொழுது 2 பலன்றாங்க. ஒன்று பொங்கல் ரெடி ஆகிடும், 2வது குளிர் இல்லாமல் இருக்கும், குளிர் காயிற மாதிரி இருக்கும்டா அப்படின்வார். வேடிக்கைக்கு அதுதான் இங்கே சொல்கிறார். பாக்கம் பண்ணும் பொழுது என்ன ஆறுதுன்னா, ஒன்று நம்ம குளிர் காயறதுக்கோசரம் அந்த சமையல் பண்ணுறது இல்லை, சமையல் தான் முக்கிய பிரயோஜனம், அந்த அன்னம் தான் முக்கிய பிரயோஜனம். இருந்தாலும் அந்த குளிர் போகிறது பாருங்க, அது ஆனுஷங்கிகமாக வரும். அதுக்கோசரம் நீ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எதுவும் தேவையில்லை அப்படின்னு அதை எக்ஸாம்பிள் சொல்கிறார். பாக்கே பிரவர்த்தமானசிய, சமையல் பண்ணும்பொழுது சீதாதி பரிகாரவது, குளிர்லாம் போகிற மாதிரி பிராசங்கிகாச்ச சித்தியந்தி ஸ்தோத்ரேன அனேன சித்ததா. நீங்கள் இதை சொல்லும்பொழுதே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, ஆனுஷங்கிகமான பிரயோஜனமும் உங்களுக்கு வந்து சேரும். ஐஸ்வர்யம் ஈஸ்வரத்வம் ஹி தஸ்ய நாஸ்தி பிருதக் ஸ்திதி புருஷேன தாவமானேஹி சாயாத்தம் அனுதாவதி. என்ன சிம்பிளான எக்ஸாம்பிள் பாருங்கள். அதான் அவர் சொல்கிறார். அவர் ஆரம்பிக்கும் போதே மந்த புத்தி நாம்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் தத்துவ ஜிக்யாசு நாம், நமக்கு இந்த மாதிரி எளிமையான உதாரணத்தை சொன்னால் டக்குன்னு புரியுங்கிற காரணத்தினால, ஏன் சார் ஈஸ்வரத்துவம் ஐஸ்வர்யம்னா, ஈஸ்வரத்துவம் வந்ததுன்னா ஐஸ்வர்யம் தானாக வருண்டா அப்படின்னா. அது எதை போலன்னா, ஒரு ஆள் ஓடுறான் அப்படின்னா நிழல் தானாக ஓட போகிறது. நிழல் வந்து தனியாக ஒரு பிரயத்தனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே ஓடுறதுக்கு, இல்லையா? அதை போல் என்ன சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறார் பாருங்க நமக்கு, அதை புரிய வைக்கிறதுக்கு. ஐஸ்வர்யம் ஈஸ்வரம் ஹி தஸ்ய நாஸ்தி பிருதக் ஸ்திதி. இது ரெண்டும் வேற வேற நினச்சிக்காதீங்க. ஏன்னா புருஷேன தாவமானேகி, ஒருத்தன் ஓடின்னு இருக்கான்னா சாயா தம் அனுதாவதி, நிழலும் அவனோட சேர்ந்து ஓடுறதா இல்லையா? அது ஒன்றும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கலை. சார் சித்தருங்க நான் வரேன் கால் வலிக்கிறதுன்னு சொல்கிறதான்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது பாட்டுக்கு ஓடின்னு இருக்காது. தஸ்மாத்து ஈஸ்வரத்வ சித்தியர்த்தமேவ இதம் ஸ்தோத்திரம் பிரயோஜனம். அதையும் கிளியராக, தஸ்மாத்து ஈஸ்வர சித்தியர்த்தமேவ இதம் ஸ்தோத்திரம் பிரயோக்தவ்யம் ந அனிமாதி சித்தியர்த்தம் தஸ்ய தஸ்மின் ஆனுஷங்கிகத்வாது. அப்போது உங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன இருக்கணும் இந்த ஸ்தோத்திரத்தை வாசிக்கிறதுனால அப்படின்னா, சர்வாத்ம சித்தித்வம் வேணும்னு வாசிக்கணுமே தவிர, எனக்கு அது வேணும் இது வேணும்னு வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால் அதெல்லாம் தானாக வரும். நீ வெறும் ஈஸ்வரத்துவத்தை மட்டும் வந்து பிரார்த்தனை பண்ணு, அதுவும் சர்வேஸ்வரத்துவத்தை பிரார்த்தனை பண்ணு அப்படின்னார். சொல்லிட்டு ஸ்தோத்திரமேதத் பட்டேத் தீமான் சர்வாத்மத்வம் ச பாவயேத் அர்வாச்சீனே ஸ்பிருகாம் முக்த்வா ஃபலே ஸ்வர்காதி சம்பவே. இந்த ஸ்தோத்திரத்தை படிக்கணும் யாருன்னார்? தீமான் அப்படின்ட்டார். நீ வந்து தீமானாக இருந்தால் அப்படின்னா பாருங்க, அந்த இடத்துல ஒரு புள்ளி வைக்கிறார். நீ உண்மையாக தீமான்னு ஆகணும் நினைச்சேன்னா ஸ்தோத்திரமேதத் பட்டே தீமான். எதுக்கு? சர்வாத்மத்துவம் ச பாவையே. அப்படி நீ தீமானாக இருந்தால் நீ எதுக்காக எதை பாவிக்கணும் இந்த ஸ்தோத்திரம் படிக்கும் பொழுதுன்னா, சர்வாத்மத்துவம் ச பாவையே அர்வாச்சீனே ஸ்பிருகாம் முக்த்வா. இந்த இடைக்காலத்தில் இருக்கக்கூடியதான விஷயங்கள்ல எல்லாம் ஆசைய அபிலாஷைகள் எல்லாம் விட்டுட்டு ஸ்தோத்ரே சர்வாத்மத்துவம் ச பாவையே அப்படின்னார். சரி, இதை யார் படிக்கணும், எப்படி படிக்கணும்? அது அதிகாரியை சொல்லணுமா வேண்டாமா? இப்போ சொல்லியாச்சு, விஷயம் சொல்லியாச்சு, பிரயோஜனம் சொல்லியாச்சு. அதிகாரி யார் அப்படின்னா அதை கொண்டு போய் கடைசியில் வைக்கிறாரு பாருங்க. உங்களுக்கு எதுவும் இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆனால் பக்தி ரொம்ப முக்கியம். யார்கிட்ட பக்தின்னார்? யஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரௌ. ஏன்னா அவர் இன்னொரு இடத்துல சொல்லும்பொழுது இவாள்லாம் வேற வேற பேர் தானே தவிர எல்லாரும் ஒன்று தான். ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தி பேத விபாகதான்னு சொல்லிட்டார். அப்போ யஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரௌ. தேவர்கிட்ட எவ்வளவு பக்தி இருக்கோ அந்த பக்தி உன்னுடைய ஆச்சாரியன்கிட்ட இருக்கணும். தஸ்யைதே கதிதாஹ்யர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனஹா அப்படின்னு சொல்லி மானசோல்லாசத்தினுடையதான வியாக்கியானத்தை
முடிக்கிறார். இந்த உபக்கிரமம் உபசம்ஹாரம் இதை வச்சுன்னு பார்க்கும் பொழுது தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் அப்படிங்கிறத வியாஜத்தில் பகவத்பாதாள் ஒரு அற்புதமான அத்வைத சித்தாந்தத்தினுடைய பிரகரண கிரந்தத்தை எழுதியிருக்காரே தவிர கேவல ஸ்தோத்திரமாக இவைகளை பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் ஸ்தோத்திரத்துக்கான பலன் ஆனுஷங்கிகமாகவும் கிடைச்சிரும் அப்படின்றதையும் பகவத்பாதாளுடைய பாஷ்யத்தில், இது மானசோல்லாசத்தினுடைய பாஷ்யத்தில் அந்த உபசம்ஹாரத்தில் அதையும் விளக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திர புஸ்தகம். இதை வெறும் ஸ்தோத்திரம்னு சொல்கிறத விட ஒரு பிரகரண கிரந்தமாக இருக்கக்கூடியதான இந்த ஒரு கிரந்தத்தை பற்றி யதாமதி கிஞ்சித் உங்களோட என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு இந்த வாழ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த வாழ்க்கெல்லாம் என்னுடைய நமஸ்காரங்களையும் நன்றியும் தெரிவிச்சுட்டு அமைகிறேன். ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தி பேதாத் விபாகினே व्योमवत् व्याप्त देहाय श्री दक्षिणामूर्तये नमः. नमस्कार.